எல்லாமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. வேல்ராஜ் சார் கேமரா வந்து விளையாண்டுருக்காப்ல. அந்த காலத்துல கேப்டன் பிரபாரன் எப்படி நம்ம ரசிச்சு பார்த்தோம், அந்த காடு மலை சார்ந்த இடங்களும், மலையில நடக்குது, அந்த ஜீப் வர்றது, போலீஸ் வர்றது, எல்லாமே ரொம்ப பிரம்மாண்ட மாதிரி எலிகாம் ஷாட்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காப்ல. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா வேல்ராஜ் சார். ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன், ரெண்டாவது ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா வேல்ராஜ் சார், மூணாவது ஹீரோ தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி, நாலாவது சூரி. ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ட் 1 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூரியோட போர்ஷன் தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கும். அவர் எப்படி கான்ஸ்டபிள் ஆனாரு, அவங்க அம்மா யாரு, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அடிமட்டத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிற்படுத்த வகுப்புல இருந்து எப்படி அதை வந்தாருங்கிறத போர்ஷன் தான் ஃபுல்லாவே பிளே பண்ணிருப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு வாத்தியாரை வந்து அரெஸ்ட் பண்ற சீன் யாரோ நினைச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாப்ல. அந்த அரெஸ்ட் பண்ண சீன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த வாத்தியார் வந்து யாரு போலரா எப்படி மாறினாங்கிறத இந்த செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா சொல்லியிருக்காங்க படம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே சூரியோ, செகண்ட் பார்ட் ஃபுல்லாவே விஜய் சேதுபதினா அவர் எதனால அவர் எதுக்காண்டி போராளியா மாறினாரு, எப்படி வந்து அதற்கு அவர் இதானாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கருணாஸ் அவர் இந்த பையன் அவர் நடிச்ச அந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம மாசமே சொல்லலாம். விஜய் சேதுபதி என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், எப்படின்னா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேரக்டரும் உங்களால எப்படி நடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சீன்லாம் அவர் அவ்வளவு பெரிய ஆக்டரு தூரா நடிச்சிருப்பாரு. அதை யோசிங்க. எனக்கு என்னன்னா அவ்வளவு அப்படி விஷயம் நம்ம காட்டும் போது கூட ஐயோ என்ன அப்படின்னு நம்ம ஒரு சில இடத்துல எல்லாம் முகம் சிரிப்போல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த ஒரு விஷயமே பெருசு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப அரசியல் சார்ந்தும், சமுதாயம் சார்ந்தும், ஜாதி வர்க்கம் சார்ந்தும், ஆதிக்க வர்க்கம் சார்ந்தும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து நம்மளுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு ஒரு பதிலும் நம்மள இன்னும் நிறைய விஷயங்களை தேட வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி இதோட இதை பத்தி எனக்கே உண்மையே தெரியாது, சீரியஸாவே தெரியாது. ஆனா இப்படி ஒரு இது இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு தொழிலாளர்கள் யூனியன், எல்லா விதமான யூனியன், ஏகப்பட்ட யூனியன், ரைட்டா இல்லைங்களா? தெரு தெரு ஏதாவது ஒரு யூனியனாவது இருக்கா இல்லையா? அந்த யூனியன் எல்லாம் எப்படி உருவாச்சு, அந்த யூனியன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு போராடினாங்க, இதுதான் படம். 2 கோஷ்டிக்குள்ள சண்டை, அங்க போலீஸ் உள்ள வருது, போலீஸ் உள்ள வந்து லாஸ்ட்ல யாரு வந்து நிக்கிறா அப்படின்றத கான்செப்ட். விடுதலை, நம்ம இந்தியா தேசத்துக்கு எப்படி நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சதோ இவருக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த படத்துல வந்து சொல்ல வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள அடிமைத்தனமா அவங்க வச்சிருக்காங்க. அந்த அடிமைத்தனத்தை காப்பாத்துறதுதான் வந்திருக்காரு விடுதலை 2. அதுதான் இந்த படத்துல வந்து விடுதலை 2 வச்சிருக்காங்க. ஏன்னா என் வேலையில ஒவ்வொரு சூப்பர்வைசர், ஒவ்வொரு மேனேஜர் என்ன கொடுமைப்படுத்துறான். 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான். அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்ல வராங்க. இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசுல அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதி வேற அவங்க சாவடிச்சு கொடுமைப்படுத்திட்டானுங்க. பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்ததுல. ஏதாவது கேட்கணும் கேளுங்க. 2 பாட்டும் அருமையா இருக்கு தல. நம்ம இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல லேகே இல்ல. படத்துல அந்த அளவுக்கு மெசேஜ வந்து பயங்கரமா அவங்க திணிக்கல, நம்ம மனசுல பாடமா பதிய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மெசேஜையும் அந்த அளவுக்கு அவங்க மெசேஜ கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா படத்துல போரே இல்ல. ஏன்னா அதுதான் இளையராஜா சார் பூந்துட்டாரு உள்ள. ஏன்னா அவரு பாட்டு அப்படியே வலி நெறியும் ஓட விடுறாரு. அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் பாட்டுல போட்டாரு, வலி நெடுக்கே காட்டு மல்லின்னு போட்டாரு ஃபர்ஸ்ட் பாட்டுலயே. அந்த அளவுக்கு அருமையான மியூசிக் அவர் கொடுத்திருக்காரு ஐயா இளையராஜா ஐயா. ஆனா அவரு பாட்டு நம்ம எதனா போட்டா காப்பி அடிச்சு கொடுத்துறாங்க. என்ன பண்றது? இது சூரியன்றதே கிடையாது தலைவா. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க விஜய் சேதுபதி தான் இருக்காரு. சூரிய வந்து பாட்டுக்கு போயிட்டாரு, காட்டுக்குள்ள இறங்கிட்டாரு, கல்லும் முள்ளும் காலையும் மெத்தன பாட்டுக்கு போயிட்டா போல. அதனால சூரிய இந்த படத்துல இல்லவே இல்லை. முழுக்க விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்காரு. அவரோட கடைசி மரணம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருந்தது. அந்த மியூசிக்கும் அவரோட சாவுற சீனுக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. பெஸ்ட் ஆக்டர் விஜய் சேதுபதி ஐயா, அடுத்து நம்ம டைரக்டர் சொல்லலாம், அதுக்கப்புறம் இளையராஜா ஐயா சொல்லலாம். இவங்கதான் இந்த படத்துக்கான முழு பேச்சு இதோட முயற்சி முடிகிறது. நன்றி, வணக்கம்.